இப்போ இயக்கத்தில் பள்ளியின் டைரி படிக்கலாமா? படிக்கலாம். சுதா ஒரு சுட்டி பெண். 1ஆம் வகுப்பு மாணவி. சுதா செமவாளு. ஆனால் பள்ளி என்றால் பயம். பள்ளி கண்ணில் பட்டால் ஒரே கத்தல்தான். சுதா கத்தும் சத்தம் 10 ஊருக்கு கேட்கும். அழுகும் இல்லையா? ஆனால் இப்போது அவள் வீட்டில் ஒரு பள்ளி கூட இல்லை. அவள் வீட்டு மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டு என் பக்கத்து தெருவில் கூட இல்லை. பள்ளி இல்லை. ஏன் பள்ளிகள் எல்லாம் எங்கே எல்லோருக்கும் ஆச்சரியம். இப்போது சுதாவும் கத்துவதும் இல்லை. அப்படி என்னதான் நடந்தது? ஒரே குழப்பமா இருக்கே. அதோ இது என்ன? ஒரு குட்டி டைரி, ஒரு பள்ளியின் டைரி. இதில் என்ன எழுதியிருக்கும்? படிக்கலாம். ஒரு நாள் பள்ளியின் தலைவர் பூச்சியை பிடிக்க போனது. அதை சுதா பார்த்து சுதா கத்தினாள். பள்ளி தலைவருக்கு காதில் ஒரே வலி. மறுநாள் தலைவர் பள்ளியில் அழைத்து சுதா கத்துவதை கேட்க முடியவில்லை. 4 பள்ளிகளும் காது போனன. 7 பள்ளிகளுக்கு பயத்தில் வால் போனன. இதை உடனடியாக தடுக்க வேண்டும். அதுக்கு ஒரே வழி, நம் இந்த வீட்டை விட்டு போவது. இந்த வீட்டை விட்டு மட்டுமல்ல, பக்கத்து வீட்டு மட்டுமல்ல, இந்த பக்கத்து தெருவை விட்டு கூட ஓடி போகலாம். தலைவர் சொன்னபடியே எல்லா பள்ளிகளும் இந்த இடத்தை காலி செய்தன. சுதாவுக்கு மட்டும் இந்த தெரிய வேண்டாம். அவ்வளோதான் சார். எதனால் ஓடி போச்சு? அவளோட கத்துற சத்தத்தை தாங்க முடியாம அவங்க இதில் நம்ம வாசிப்பு இதில் இன்றைக்கி பார்த்தது பள்ளியின் டைரி பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதில் மஞ்சள் கலர் கொடுத்துருக்காங்க பாரு. மஞ்சள் கலர் கொடுத்தா நடன்னு அர்த்தம். வாசிப்பில் உறுதி. வாசிப்பின் முதல் நுழை, 2வது நட, 3வது ஓடு சிவப்பு கலரில் கொடுத்துருப்பாங்க, 4வது பச்சை கலர் கொடுத்துருவாங்க பறை. ஸோ இது மாதிரி வாசிப்பில் ஒவ்வொரு புத்தகத்துலேயும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருப்பாங்க. அந்த கலரை வச்சு நம்ம வாசிப்பில் எந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வாசிப்பு இயக்கத்தில் முக்கியமானது. இப்போ கலர் கொடுத்துருக்காங்க பாரு. நுழை, நட, ஓடு, பறை. பறை வந்துட்டிங்கன்னா படிக்கும் மாணவர்கள் படைப்பாளி ஆக்குவோம். நீயே ஒரு கதை எழுதலாம். புரியுதா? இப்போ கதை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நம்ம ஒரு கற்பனையாக ஒரு கதை எழுதலாம் இல்லையா? அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு விரல் பிடிப்போம், கூட நடப்போம், அப்புறம் உடன் இருப்போம், உற்சாகம் தருவோம். மஞ்சள் கலரில். இப்போ இந்த புக்கு என்னது? மஞ்சள் கலர் புக்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? உடன் இருப்போம், உற்சாகம் தருவோம். அடுத்த வாரம் நம்ம மலரும் வாசிப்பு, வளரும் வாசிப்பு, உரையாடுவோம், உருவாக்குவோம். ஓடு சிவப்பு கலரில் இருக்கும். அது அடுத்தது பச்சை கலரில் சுய வாசிப்பு, சுதந்திர வாசிப்பு, படிக்கும் மாணவரை படைப்பாளி ஆக்குவோம். படைப்பாளின்னா அர்த்தம் அவங்க சொந்தமாகவே கதை எழுதுகிற மாதிரி. இதை யார் எழுதுனா? இந்த கதையை யார் எழுதுனா? இந்த கதையை எழுதினவங்க பேர் என்ன? வேளாங்கண்ணி அப்படிங்கிறவரே எழுதியிருக்காங்க. சின்ன இதுதான். ஒரு பள்ளியை எப்படி துரத்தி விட்டுருக்காங்க இல்லையா? கதையில் பள்ளி எப்படி பள்ளி போச்சு? அது கத்து தாங்க முடியாமல், யார் கத்து? அந்த சுதாங்கிற பொண்ணு கத்து தாங்க முடியாமல் என்ன ஆயிடுச்சு? ஓடியே போச்சு. அதாவது பையன் ஒரே வலி. பள்ளி தலைவருக்கு காதில் வலி ஏற்பட்டனால ஊரை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? காலி பண்ணிட்டாங்க. வெரி குட். இன்றைக்கி நம்ம உலக வரப்பில் மூளை முடுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா? ஒரு நூலகத்திற்கு செல். ஒரு நூலகத்துக்கு போனால் நிறையா விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.